ஏசி நம்ம டெம்பிளில் வந்து ஓனர் பண்ணுறாங்க. ஏன் இல்லைங்க சார், இது வந்து இப்போ 4 நிலை, மொத்தம் 9 நிலை. சரி, 4 நிலையில் மெட்ராஸ் சரி, அது வந்து டிஸ்மாண்டிங் பண்ணி இந்த எடுத்துட்டு சரி, இப்போ கொடுங்கை வந்து தான் ஃபஸ்ட்டு விழுந்தது சார். சரி, அது செங்கல் கொடுங்கை வந்து இப்போ கருங்கல் கொடுங்கை பண்ணுறாங்க. சரி, இங்கிட்டு 2 அங்கிட்டு 2, அங்கிட்டு 2 கொடுங்கை முடிஞ்சிச்சு சார். சரி, இங்கிட்டு 2 கொடுங்கை திருவள்ளர் அந்த கோபுரம் கட்டவும் தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சார். சரி, அந்த கொடுங்கை இப்போ ரெடி ஆகிடுச்சு சார். இந்த மந்த் எண்டுக்குள்ளே 30 முடிச்சு, இப்போ இந்த மந்த் எண்டுக்குள்ளே முடிச்சுட்டு இந்த நெக்ஸ்ட் மந்த் 4 இயர்ஸ் இல்லை சார், 2 இயர்ஸ் இல்லை சார். இல்லை பாருங்க ஒர்க் ஆர்ட் இல்லை, அப்போ தான் க்ளோஸ் இதான் உளுக்கு ஒரு மாதத்துக்கு 1 மாதம் அப்போ போனர் பேசிட்டு இது என்ன முக்கியத்துவம் சார்? 20 பூத் 3 கிலோமீட்டர் சுற்றி போகிறாங்க. ஹெல்த் ஸ்கூலுக்கு எல்லாருமே அங்கே தான் போய் ஓட்டு இப்போ வந்து இது ஓட்டு குறைஞ்சது காரணம் அந்த 5 கூட வந்து அது இந்த பூத்து மக்கள் யாருமே வரமாட்டாங்க. எப்படி வர்றது? இப்படி சுற்றிட்டு ஒன்றும் இல்லை, இப்படி சுற்றி எதனால அந்த ஓட்டு கம்மியாச்சுங்கிறது யாரும் சொல்லல. நீங்கள் சொல்கிறீங்க அந்த மாதிரி வந்து இல்லை, அது வேற ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க. இல்லை அதெல்லாம் இவ்வளோ பெரிய குறை, மக்கள் குறை இருக்கும்போது இப்படி பண்ணுவாங்க. இல்லை சார், அதெல்லாம் மக்கள் இதில் கண்டிப்பாக மக்கள் விட மாட்டோம் குறைபாடு வச்சு வயசான இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே அங்கேருந்து வர்றதுக்கு சோம்பேறி பற்றி ஆட்டோ கீட்டோலாம் வரக்கூடாது, சுற்றிட்டு வந்து நம்ம ஓட்டு பண்ணணும். அதே மாதிரி சார் இங்கே அரசு பள்ளி ராஜன் ஸ்கூல்னு சொல்லி ஸ்ரீரங்கத்திலே எல்லாருமே அம்பேத்கர் நகர்லேருந்து வந்து எல்லாம் படிக்கிறாங்க. இங்கிட்டு வந்து தான் கிராஸ் ஆகி வரும். பல்வேறு மக்கள் கோரிக்கைகள் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இங்கே பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது மக்கள் கோரிக்கை அளிக்கிறார். கண்டிப்பாக தேர்தல் முடிந்தவுடன் நான் இந்த பகுதிக்கு வந்து கண்டிப்பாக அதுக்குண்டான என்னென்ன கோரிக்கைகளோ அதை நான் நிவர்த்தி செய்வேன் என்று நான் சொன்னேன். சொன்னபடி இன்றைக்கு இங்கே ஸ்ரீரங்கம் இங்கே சட்டமன்ற தொகுதிக்கு வந்து முதலில் வார்டு 1 அங்கே கிட்டத்தட்ட 3500 ரேஷன் கார்டு இருக்குது. ஒரே ரேஷன் கார்டில் 3500 ரேஷன் கார்டு இருக்குது. அது ஜனங்க பொறுத்த வரைக்கும் அது ஒரே நேரத்தில் வந்து அத்தனை பேர் நாங்கள் போகும்போது காத்திருக்க வேண்டியது, கிட்டத்தட்ட அரை நாள், சில நாள் 3 நாள் அங்கே காக்க வேண்டியது இருக்குது. சில நேரங்கள் பொருட்கள் பொறுத்த வரைக்கும் அங்கே அதுவே குறைபாடு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் புதிய கடை புதிய கடை நீங்கள் ஒரு பண்ணணும்னு சொன்னாங்க. நான் அதை இடம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக அங்கே மாநகராட்சிக்கு உட்பட்ட அங்கே இடமே அங்கே இருக்குது. ஆகையால் கண்டிப்பாக நான் என்னுடைய நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலேருந்து ஒரு ரேஷன் கடை கண்டிப்பாக நான் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கிறேன் நான். அது இல்லாமல் அந்த பகுதி மக்கள் வந்து பொது கழிப்பறை ஒன்று கேட்டிருந்தாங்க. ஏன்னா அங்கேருந்து கிட்டத்தட்ட 200 மீட்டர் தள்ளி போக வேண்டியது இருக்குது. எங்களுக்கு ஒன்று பக்கத்துலேயே ஒன்று கேட்டிருந்தாங்க. அதுக்கும் இடம் இருக்கான்னு கேட்கும்போது இங்கே பிடபிள்யூடி இடம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ இடம் சாத்தியக்கூறு இருந்ததுனால கண்டிப்பாக அதையும் நான் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் அந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் அடிக்கடி இந்த காற்றடிக்கும் போது மின்வெட்டு வருதுன்னு சொன்னாங்க. அது பார்த்திங்கன்னா மரக்கிளைகள் பொறுத்த வரைக்கும் அதை அடிக்கடி அதை கொஞ்சம் ப்ரூன் பண்ணோம். அது நான் மின்சாரத்துறைக்கிட்ட இங்கே இருக்க அதிகாரிகிட்ட பேசிவிட்டு அந்த மரங்களை பொறுத்த கவாத்து பண்ணுறதுக்குண்டானதையும் நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன் நான். இது போன்ற விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறனால இந்த கோபுர வாசல் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இங்கே இருக்கிற மக்கள் வந்து 3-4 ஆண்டுகளாக இங்கே வந்து பராமரிப்பு வேலை நடக்கிறதுனால இங்கே இருக்க பள்ளிக்கு போகிற குழந்தைகளாக இருக்கட்டும், அலுவலகத்துக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் சுற்றி போகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது யாருமே அதுக்குள்ள நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக இதை சார்ந்த விஷயமா இது அறநிலைத்துறை வரதால மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் அன்பு தம்பி ரமேஷ் அவர்கிட்ட பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பாக கொண்டு போகிறேன். ஒரு கமிட்மெண்ட் வாங்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். அதிகாரிகிட்ட கேட்டு ஒரு கமிட்மெண்ட் எத்தனை மாதத்தில் முடிக்க போகிறேன் சொல்லி கமிட்மெண்ட் வாங்கிட்டு சீக்கிரமாக இதை திறந்துட்டேன்னா இந்த பகுதி மக்களுக்கு, குறிப்பாக பள்ளிக்கு செல்லும் குழந்தை செல்வங்களுக்கு, அலுவலகத்துக்கு செல்றவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கை நிறைவேற்ற சொன்னேன். மேற்கொண்டு இன்றைக்கி மாலை வரைக்கும் நிகழ்ச்சிகள் இருக்குது. என்னுடைய திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீரங்கம் மாத்திரம் கிடையாது, திருவரம்பூர், திருச்சி மேற்கு பல்வேறு இடங்களில் பற்றி மக்கள் பல கோரிக்கைகள் கேட்டிருந்தாங்க. அந்த இடத்துக்கு போய் ஸ்பாட் விசிட் மாதிரி போயிட்டு அதை என்னென்ன அவங்க கோரிக்கைகளுக்கு உண்டான சாத்தியக்கூறு இருக்கா, இல்லை சிலது செய்ய முடியாது, அப்புறம் அதுக்கு விளக்கத்தை நம்ம கொடுக்கணும். அதனுடைய பயணம் தான் இன்றைய பயணம். ஸ்ரீரங்கம் கோயிலை பொறுத்தளவில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதின்னு சொல்லும்போது இந்த பார்க்கிங் வசதின்றது எதுவுமே இல்லாமல் இருக்குது.
108 வைணவ கோயிலும் முதல் கோயிலாக இந்த கோயில் இருக்கும்போது இந்த கோயிலுக்குன்னு ஒரு பார்க்கிங் இடம்ன்றது ஒன்றுமே இல்லாமல் இத்தனை ஆண்டு காலமாக இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி இந்த முடி காணிக்கை செலுத்தக்கூடிய இடமும் சுகாதாரமற்ற முறையிலும் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அது தமிழ்நாட்டு மாத்திரம் கிடையாது, இந்தியாவிலேயே புகழ்பெற்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு புனித ஸ்தலம்னா அதை நம்ம ஸ்ரீரங்கம் தான் சொல்லணும். அது எல்லாருக்கும் பெருமை. அது மதங்களுக்கு அப்பாற்பட்டு சொல்லணும். இங்கே இருக்கிற இதுக்குன்னு ஒரு வரலாறு உண்டு. இதுக்கு இதை வந்து எப்படின்னா தமிழ்நாட்டினோட பெருமையை தான் நம்ம சொல்லலாம். அந்த ஸ்ரீரங்கம் அந்த கோயிலை சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா, இந்த ஸ்ரீரங்கம் தொகுதிக்குன்னு நமக்கு ஒரு அமைச்சர் கிடைச்சிருக்கிறாங்க. நல்லா துடிப்பு மிக்க ஒரு இளைஞர் ஒரு அமைச்சர் கிடைச்சிருக்கிறாங்க. அவர் கண்டிப்பாக இங்கே நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. கடந்த சில வாரங்களாக அவருடைய செயல்பாடுகளை பார்த்துட்ருக்கேன். இங்கே ஸ்ரீரங்கம் தொகுதியாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் பல்வேறு இந்து அறநிலைத்துறை சார்ந்த இடங்களுக்கு அவர் போகிறது, அங்கே விசாரிக்கிறது, அதுக்குண்டான அந்த குறைபாடுகளை சரி பண்ணுறதுக்குண்டான நடவடிக்கைகள் எடுக்கிறது. நம்முடைய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் அன்புத்தம்பி ரமேஷுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நானும் செய்கிறேன். இதில் என்ன கூட எனக்கு ஒரு பக்கத்துணையாக எனக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கிறதுனால என் தொகுதிக்குள்ள ஒரு அமைச்சருக்கும் போது எனக்கு இனியும் ஒரு சந்தோஷமான விஷயம். கண்டிப்பாக இந்த குறைபாடுகளை பொறுத்த வரைக்கும் அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். நல்லா சிறப்பாக இதை நம்ம இந்த ஸ்ரீரங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஜிஹெச்சுக்கு போயிருந்தார், ஸ்ரீரங்க ஜிஹெச்சுக்கு போயிருந்தார். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய அங்கே குறைபாடு இருந்தது. கேள்விகளை கேட்டார், பதில்கள் சொன்னாங்க. ஆனால் சென்ற 2020 நானும் போயிருந்தேன். அதே ஸ்ரீரங்கம் நான் என்னென்ன கேள்விகள் கேட்டாரோ அதே கேள்வியை இப்போ அமைச்சரும் கேட்டிருக்காரு, அதே பதில் அவருக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் எனக்கு என்னென்னா அமைச்சர் நான் பேசுகிறேன், நீங்கள் ஜிஹெச் போட நான் பார்த்தேன், என்னென்ன இதெல்லாம் நீங்கள் இது பண்ணியிருந்தீங்க. கண்டிப்பாக இதை நம்ம ஸ்ரீரங்க ஜிஹெச் பழையபடி நல்ல ஒரு சிறப்பாக செயல்பட ஒரு அரசு மருத்துவமனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து பேசணும்னு சொல்லியிருக்கோம். அவரும் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் ஸ்ரீரங்கை பொறுத்த வரைக்கும் இங்கே பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களை விட அடுத்து வர காலங்களில் வசந்த காலமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். சார், இந்த நித்தி ஆயோக் கூட்டத்தில் இன்றைக்கி தமிழக முதல்வர் கலந்துருக்காரு. கடந்த காலங்களில் மத்திய அரசு நிதி கொடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்போ ஒவ்வொன்றுக்கும் நிதி ஒதுக்கிறதுக்கான ஒரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு முதல்வர் கலந்துக்கிறத எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி தமிழ்நாட்டு இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், மாண்பு முதலமைச்சர் அன்பு சகோதரர் திரு விஜய் அவர்கள் பொறுத்த வரைக்கும் டெல்லிக்கு போயிருக்காருங்கிற ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சராக இங்கே தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்கள் நிதி சம்பந்தமாக அங்கே அவர் ஒரு முதலமைச்சரை என்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதுக்காண்டி அவர் போயிருக்கிறாரு. இது ஒரு ஆரோக்கியமான விஷயமாக பார்க்குறேன். பட் அதே வேளையில் ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரம் நம்ம தமிழ்நாட்டுக்குரிய நிதிகள் கொடுப்பாங்கங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இப்போ இங்கே 100 நாள் வேலை திட்டம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இப்போ அந்த மகாத்மா காந்தி 100 நாள் வேலை உறுதி திட்டம் இருந்தது, இப்போ VB ஜிராம்ஜின்னு மாற்றிருக்கிறாங்க. இப்போ மாநிலத்தோட பங்களிப்பு முன்னாடி 100% ஒன்றிய அரசு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ மாநில அரசோட பங்களிப்பு கிட்டத்தட்ட 40 விழுக்காடு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது இப்போ நமக்கு 7,500 கோடி நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க. அந்த 40% தமிழ்நாடு கொடுக்கணும், கிட்டத்தட்ட 5,000 லட்சம் கோடி நம்ம கொடுக்கணும். ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இது போன்ற விஷயங்கள் பொறுத்தவரைக்கும் மேலும் நிதி நெருக்கடிகள் இப்படி ஒன்றிய அரசு கடந்த காலங்களை விட இப்போ அவங்க சிறப்பாக செஞ்ச சந்தோஷம்தான். பாசிட்டிவாக சில அறிவிப்புலாம் வந்திருக்கு. பட் நாளடைவில் இது இருக்குமா, இல்லைனா வெறும் அறிவிப்புலாம் இருந்துக்கிட்டு பழையபடி தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை வராமல் இருந்துச்சுன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். சற்று நேரத்துக்கு முன்பாக திமுக கூட்டணி CPI அவர் விலகிறதா சொல்லியிருக்காங்க. அறிவிப்பும் கொடுத்துட்டாரு. வீரபாண்டியன் அவரே சொல்லிட்டாரு. இப்போ தொடர்ந்து திமுக கூட்டணி ஒவ்வொரு கட்சிகளும் வெளியேறதை எப்படி பார்க்குறீங்க? அதுவும் வரப்போகிற தேர்தலில் தனித்து போட்டியணும்னு அவங்க நிர்வாகிகள்லாம் சொல்லியிருக்கிறதாகவும் அவங்க சொல்லியிருக்காரு திமுக. அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் அவங்க தனித்து போடணுங்கிறது அந்த கட்சியோடைய ஒரு முடிவு, அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய உரிமை. கூட்டணி இயக்கங்கள் பொறுத்தவரை அதே மாதிரி தான். நான் அந்த கூட்டணியில் இருக்கிறது, வெளியே போடுறது அந்த இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்களுடைய மன ஓட்டத்தின்படி அந்த முடிவு எடுக்கிறாங்க. இது நீங்கள் அந்த இயக்கம் இப்போ CPIலேருந்து அவங்க போயிருக்காங்கன்னா அண்ணன் வீரபாண்டியன்கிட்ட தான் நீங்கள் கேள்வி எந்த காரணத்துக்காண்டி அவங்க திமுக விட்டு வெளியே போனாங்கன்னு கேட்கணும். எங்களை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வருகின்ற 27ஆம் தேதி பொதுக்குழு கூடும் பொழுது நாங்கள் இந்த கூட்டணி மாத்திரம் கிடையாது, மேகதாது அணை விஷயமா இருக்கட்டும், மும்மொழி குழி பிரச்சனையாக இருக்கட்டும், பல்வேறு பிரச்சனைகள் விவாதிக்கும் பொழுது இந்த கூட்டணி கொடுத்த இந்த நிலைப்பாடை நாங்கள் தெரிவிப்போம் நம்ம சொல்லியிருக்கணும். தமிழக பட்ஜெட்டை விரைவில் சட்டமன்றத்தில் அறிவிக்க போகிறாங்க. ஸோ விரைந்த எதிர்பார்ப்புகள் அறிவித்த வாக்குறுதிகள் வரும்னு எதிர்பார்க்கலாமா, இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியான அறிவிப்புகள் இருக்கும்னு? நம்முடைய முதலமைச்சர் வெளிப்படையாக ஒன்று சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இன்றைக்கி இருக்கிற நிதி நிலைமை 10 லட்சம் கோடி கடன் நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குது. இந்த சூழ்நிலையில் நான் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்குறேன். அந்த வாக்குறுதிகள் பொறுத்தவரைக்கும் எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுக்குண்டான ஒரு சிரமமான சூழ்நிலை இருக்குதுன்னு அதுக்கு முதல் உரையிலே அவர் சொல்லியிருந்தார், வெளிப்படையாக சொல்லியிருந்தார், மறைக்கல அவர். அப்போ எல்லாரும் கேட்டாங்க, அப்போ இவ்வளோ அறிவிப்புகள் கொடுத்துருக்கிறாரு, குறிப்பாக மகளிருக்கான அந்த உரிமை தொகை கிட்டத்தட்ட 2,500 சொல்லியிருந்தார். அது இல்லாமல் நீங்கள் வேளாண் கடன் கொடுத்து முழு தள்ளுபடி சொல்லியிருந்தார். இப்போ சிறு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய்க்கு உட்பட்டதுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு பல விமர்சனங்கள் வரும்பொழுது அது என்னென்னா இன்றைய
நிதிநிலை ஒரு வெள்ளை அறிக்கை ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி நான் கொடுத்துட்டு அதன் அடிப்படையில் எதனால் நாங்கள் நிறைவேற்றுவோம் எப்படி என்னென்ன திட்டங்கள் நாங்கள் கொண்டு வர போகிறோம். அப்போ வந்து சிலதை பொறுத்த வரைக்கும் உடனே செய்ய முடியாது, காலப்போக்கில் அதை நிறைவேற்றுறதுக்கு உண்டான முயற்சி நாங்கள் எடுப்போம்னு சொல்லி முதலமைச்சர் திரு சகோதரர் ஜோசப் விஜய் தெளிவாக சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் ஒரு சிறப்பான ஒரு நிதி அறிக்கை ஒரு பட்ஜெட் வருங்கிறது நம்ம எதிர்பார்ப்போம். சிங்கப்பெண் அதிரடி திட்டம் தொடங்கியிருக்கு. எல்லா ஊர்லேயும் இப்போ நேற்றிலேருந்து அந்த களத்துலையும் அந்த பணியாளர் காவல்துறையினர் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இந்த திட்டம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஸோ வரவேற்பு சிங்கப்பெண் அதிரடி அந்த திட்டம் வந்து பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான திட்டம். குறிப்பாக பெண்கள் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கருதி தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். சென்னையில் யாருக்கும் தொடங்கியிருந்தாங்க, நேற்று திருச்சியிலையும் மதுரையிலையும் அவங்க தொடங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு உரிய நிதியை ஒதுக்கீடு செய்து கிட்டத்தட்ட 2500 பேர் அதுக்கு தேர்ந்தெடுத்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதுக்குண்டான நவீன கருவிகள் அவங்களுக்கு உண்டான வாகனங்கள் முதற்கொண்டு அதை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. இது அவருடைய முதலமைச்சர் தேர்தலில் வந்து அறிவிச்சிருந்தார். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கும் குறிப்பாக குழந்தைகளுக்கும் ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கிறதுனால அதை வந்து அந்த குறைபாடை நீக்கிறதுக்காண்டி நான் முயற்சி எடுப்பேன்னு சொன்னார். அந்த சொன்ன அறிவிப்பின்படி இந்த சிங்கப்பெண் அதிரடி இந்த திட்டத்தை வந்து அவர் அறிவிச்சும் இன்றைக்கி அந்த நேற்று துவங்கியிருக்கிறாங்க. நம்ம சென்னை மதுரை திருச்சியும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிற ஊர்களில் நகரங்களில் அதை தொடங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நான் அதை என்னுடைய வந்து நல்ல ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். லாஸ்ட் கொஸ்டின் சார், ஜூன் 12 இந்த ஆண்டு தண்ணி திறக்க முடியாத சூழல் இருக்குது, தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது, மேட்டூர் அணை இன்னும் நிரம்பாமல் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது இன்னும் பல்வேறு கடைமடை பகுதி வரைக்கும் இன்னும் தூர்வாரம் பணி இன்னும் தொடங்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு விவசாயிகள் வைக்கிறாங்க. ஸோ இந்த ஆண்டு தண்ணி திறக்காத இருக்கிறது இதில் 2 விஷயம் நம்ம பார்க்கணும். இப்போது எல்னினோன்னு உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு குளோபல் வெதர் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அது வந்து அது விஷயம் என்னென்னா இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் அந்த பருவமழை பொறுத்த வரைக்கும் ஒரு தட்டுப்பாடு ஒரு குறைபாடு இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு டெஃபிசிட் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அப்படி மழை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு காவேரியில் அங்கே மழை பெஞ்சு அங்கே மேற்கு தொடர்ச்சி மலையில் குறிப்பாக அங்கே காவேரி கர்நாடகா பகுதியில் அங்கே காவேரியில் தண்ணி வந்தால் தான் நமக்கு இங்கே போனோம். தண்ணி வந்தாலே இங்கே தண்ணியை அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது மழை குறைபாடு இருக்கிற ஒரு பருவ காலத்தில் அது எவ்வளோ மழை பெய்ய போகுது, எவ்வளோ அவங்க நம்ம கொடுக்க போகிறாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இது வந்து நம்ம அரசாங்கத்தை பொறுத்து முயற்சி எடுக்கிறாங்க. மேகதாது அணை பொறுத்த வரைக்கும் கட்டக்கூடாதுங்கிற ஒரு முயற்சி அதில் எல்லாருமே தாவேக்கா நீங்கள் எல்லா இயக்கங்களும் இன்றைக்கி அதில் ஒன்றுபட்டு தான் நிற்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் கர்நாடகா அங்கே இருக்கிற அரசு பொறுத்த வரைக்கும் நாங்கள் மேகதாது அணை கட்டணும்னு சொல்கிறாங்க. இது போன்ற சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் சொல்கிற மாதிரி இந்த எல்னினோ இந்த ஒரு காலநிலை மாற்றம்னு சொல்கிறாங்க. அதில் வந்து அதனால் மழை வந்து உலகம் முழுவதும் இந்த ஒரு குறைபாடு இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம பருவமழை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம இந்தியாவில் இருக்க பல செய்தி நாளிதழ்களே அது வந்திருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அதன் அடிப்படையில் வந்து அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் அதுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கணுங்கிற என்னுடைய ஒரு கோரிக்கை. நன்றி.